விஜயா எல்லார் முன்னாடியும் உனக்கு ஏற்கனவே குழந்த இருந்து இது 2வது குழந்தைக்கு நீ கன்சல்டிங் போனேன்னு சொல்கிறாங்க. எனக்கு உண்மையை சொல்லுன்னு எல்லார் முன்னாடியும் கேட்குறாங்க. இது ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதே தெரில. ஆனால் ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க பாருங்கள் சாமி. எனக்கு எங்கள் மாமா சொன்னார்ல, எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு. அப்போவே என் கரு கலைஞ்சிருச்சு. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ரூமில் உட்காந்து கூட அழுதேன். அப்படி இப்படின்னு பயங்கரமாக சீனை போடுறாங்க ரோஹிணி. எவ்வளவுடா நடிப்பு. ரோஹிணி தான் மீனாவோட சூப்பராக நடிக்கிறாங்கன்னு யாருக்கெல்லாம் நினைக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை எப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி அந்த நேரத்தில் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத ரோஹிணிக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணுங்கிற மாதிரி. ரோஹிணி விஜயா கேட்டதுக்கு பதில் சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு குழந்தை கலைஞ்சு போயிடுச்சு, இது 2வது குழந்தை தான். நான் வேதனைப்படுறதும் இல்லாமல் யாருமே வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்ல, அன்டைமில் கூட உட்காந்து நான் அழுது இருக்கிறேன் அப்படின்னு பயங்கரமாக ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்புறம் விஜயா வாயடைக்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, என் விஷயத்தில் மீனா நுழைஞ்சிட்டே இருக்காங்க, நான் பேசாமல் வேறு வீடாக காலி செஞ்சு போயிடலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.